என் தங்கமே, இன்று காலை உன் வீட்டில் காற்று திடீரென்று மாறி வீசியது உனக்கு தெரியுமா? அது சாதாரண காற்றல்ல, அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் வரப்போகிறதின் அறிகுறி. சில நேரங்களில் இயற்கை நம்மிடம் பேசும், ஆனால் நாம் அதை கவனிக்க மாட்டோம். அந்த காற்று உன் முகத்தை தொட்டது. அது சொன்னது, நீ ரொம்ப துன்பப்பட்டாய், இனிமேல் நிம்மதியாக இருக்கும் காலம் தொடங்கப் போகிறது என்பதுதான். வாழ்க்கையில் சில நேரங்களில் எதுவும் சரியாக போவதில்லையே என்று தோன்றும். மனம் உடைந்து போகும், சுற்றத்தாரின் வார்த்தைகள் காயப்படுத்தும். ஆனால் அந்த காற்று அந்த நாளில் உன்னிடம் வந்தது, உன்னை எழுப்பி நிறுத்த வந்தது. அது ஒரு சின்ன செய்தி: நம்பிக்கை இழக்காதே. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் போனாலும், கடவுள் நம்மை புரிந்து கொண்டிருப்பார். உன் உயிரில் நடக்கும் ஒவ்வொரு சோதனையும் வீணல்ல. அந்த காற்று வீசியது போல, சோதனை ஒரு திடீர் மாற்றத்தை கொண்டு வரும். அது உன்னை உனது சிறந்த வடிவமாக மாற்றும். என் தங்கமே, நீ பல நாட்களாக மனதில் ஏதோ ஒரு கனவு வைத்திருக்கிறாய், ஆனால் அதை எப்படிச் சாதிப்பது என்று தெரியாமல் குழப்பமாக இருந்தாய். அந்த காற்று உனக்குச் சொல்ல வந்தது, இது தான் நேரம். சில சமயங்களில் பிரபஞ்சம் நம்மை மெதுவாக தள்ளி புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். நம்மால் அதை காண முடியாது, ஆனால் நம்பிக்கையுடன் நடந்தால் பாதை தானாக திறக்கும். நீயும் உன் குடும்பமும் எத்தனை முறை துன்பத்தை எதிர்கொண்டிருக்கிறாய். சில நாட்கள் கண்ணீர் தான் உணவு போல இருந்திருக்கும். ஆனா நினைச்சு பார், அந்த துன்பத்தின் நடுவிலும் நீ விழுந்துவிடவில்லை. நீ இன்னும் நிற்கிறாய். அதுவே உன் வலிமை. கடவுள் அதை பார்த்து சிரிக்கிறார், என் குழந்தை இன்னும் விடாமல் இருக்கிறாள் என்று. அந்த நொடியில் ஒரு புதிய ஆசீர்வாதம் தொடங்குகிறது. என் தங்கமே, அந்த காற்று உனது வீட்டை சுற்றி வந்தது. அது வீடு மாசு போக வந்த காற்றல்ல. அது உன் மனம் சுத்தமாக, உன் வாழ்க்கையில் இருந்த இருண்ட எண்ணங்கள் போக வந்த ஒளிக்காற்று. ஒரு முறை கண்களை மூடிக்கொண்டு உன் இதயத்தை கேள். அந்த காற்றின் ஒலி இன்னும் உனக்குள் இருக்கிறது. அது சொல்கிறது, உன் வாழ்க்கை மாறப் போகிறது. நீ இன்று வரை யாரிடமும் சொல்லாமல் சுமந்த வலிகள் இருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாம் கடவுளின் முன்னிலையில் நிமிடங்களில் கரைந்து போகும். ஏனெனில் அவர் உன் குரலை கேட்டு விட்டார். ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பிரார்த்தனை தான். அந்த காற்று உன் கண்ணீருக்கு பதில், ஒரு உறுதி, ஒரு வாக்குறுதி. என் தங்கமே, நீ உன்னையே குற்றம் சொல்ல வேண்டாம். சில நேரங்களில் நாம் சிந்திக்காமல் சொல்லும் வார்த்தைகள், செய்யும் தவறுகள் நம்மை வலியில் தள்ளிவிடும். ஆனால் கடவுள் ஒருபோதும் நம்மை அந்த வலியில் விட்டுவிட மாட்டார். அவர் எப்போதும் ஒரு அடையாளம் அனுப்புவார். இன்று அந்த அடையாளம் காற்றாக வந்தது. நம்பிக்கை காத்து வை. உனது வழி மெதுவாக திறந்து கொண்டே இருக்கும். அந்த காற்று போல் ஒரு நாள் நீயே பிறருக்கு சுவாசமாக மாறுவாய். உன்னால் இன்னொரு உயிர் நம்பிக்கையுடன் வாழ முடியும். அதுதான் உன் வாழ்க்கையின் அர்த்தம். என் தங்கமே, உனக்கு எதிராக தோன்றும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மறைமுக ஆசீர்வாதம் தான். நீ சற்றும் விழுந்து போகும் போது நினைச்சுக்கோ, காற்று வீசும் மரம் தான் ஆழமாக வேரூன்றி இருக்கும். உன்னையும் அந்த மாதிரி கடவுள் வலிமையாக்கி வருகிறார். இனி வரும் நாட்களில் உனக்கு அமைதி வரும். நீ முயற்சி செய்த வேலைகளில் ஒளி தெரியும். உன் வீட்டில் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கும். அது எல்லாம் அந்த நாளில் வீசிய காற்றின் தொடக்கம். அந்த காற்று உனது வாழ்வை புதுப்பித்தது. என் தங்கமே, இப்போ நீ படிக்கும் இதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் புதிய சக்தி பரவுகிறது. மனதில் நம்பிக்கை வையு. பிரபஞ்சம் உனது பக்கம் திரும்பி வருகிறது. அந்த காற்று ஒரு சக்தி, அது சொல்கிறது, நீயே உன் விதியை எழுதப் போகிறாய். நீ கவனித்தாயா, அந்த சத்தம் வந்த பிறகு உன் வீட்டில் ஏதோ ஒரு மாற்றம் தோன்றுகிறது. உன் மனதில் அமைதி, வீட்டில் சாந்தி, சிறிய விஷயங்கள் சரியாகி வருவது போன்ற உணர்வு. இதெல்லாம் அம்மனின் செயல்பாடு தங்கமே. அவள் சத்தத்தின் வழியாக உன் வீட்டில் ஒளியை ஊற்றுகிறாள். அந்த ஒளி சில சமயம் மழை பெய்தது போல, சில நேரங்களில் தெய்வீக மந்திரம் சொன்னது போல. நீ அதை கவனித்து கேட்டால், அதன் ஓசையில் ஒரு ரிதம் இருக்கும். அது தெய்வீக தாளம். அதில் அம்மன் உன் ஆன்மாவுடன் இணைந்து பிரார்த்தனை செய்கிறாள். நீ சொன்ன வார்த்தைகள் அவளிடம் ஏறிச் செல்ல, அவளது அருள் உன்னிடம் இறங்குவது அந்த நொடிகளில் தான் நடக்கும். தங்கமே, அவளது அருள் செயல்படும் நேரம் எப்போதும் இப்படி அமைதியான வேளையில்தான் வரும். அந்தச் சத்தம், அந்த நடனத்தின் ஒலி. நீ அதை பயத்துடன் அல்ல, பக்தியுடன் கேள். அதனால் உன் வாழ்க்கையில் தடைகள் ஒவ்வொன்றாக விலகும். அவள் உன் நிழலை ஒளியாக மாற்றுகிறாள்.
நீ சில நேரங்களில் என் வீட்டில் யாராவது வருகிறார்களா, யாராவது பேசுகிறார்களா என்று நினைத்தாயா? ஆனால் உண்மையில் அது உன் பிரார்த்தனைக்கான பதில் தங்கமே. அவள் உன்னுடன் பேசுகிறாள், ஆனால் மனித குரலில் அல்ல, ஆவியின் சத்தத்தில். அந்த சத்தம் அதற்கான வடிவம். அவள் உன் இதயத்தில் ஒளி விதைக்கிறாள், உன் நம்பிக்கையை வளர்க்கிறாள். அந்த சத்தம் தங்கமே, தீய ஆற்றல்கள் நீங்கும் போது உருவாகும் அதிர்வுகள். நீ முன்னால் ஒரு பெரிய சுமையோடு வாழ்ந்தாய். உன் வீட்டில் அச்சம், அழுத்தம், மனச்சோர்வு இருந்தது. ஆனால் அந்த சத்தம் வந்த நாளிலிருந்து அது குறைந்து போகிறது. ஏனெனில் அவள் உன் வீட்டை ஆரோக்கியத்தால், அமைதியால் நிரப்புகிறாள். நீ அச்சப்படாதே. அது தீயது அல்ல, அது ஒளியின் அறிகுறி. அம்மன் உன் வாழ்க்கையில் ஒளியை நிரப்பப் போகிறாள் என்பதற்கான சின்னம். நீ அந்த சத்தத்தை கேட்கும் ஒவ்வொரு முறையும் மனதில் ஒரு நன்றி சொல்லு. அம்மா, நீ வந்திருக்கிறாய், நன்றி என்று சொல். அந்த வார்த்தைதான் அந்த சத்தத்துக்கு பதிலாக அருள் திறக்க செய்யும் மந்திரம். அம்மன் உன் வீட்டை புனிதம் செய்யும் போது அவள் உன் இதயத்தையும் புனிதப்படுத்துகிறாள். உன் கடந்த கால துன்பங்கள், உன் பழைய வலிகள் அனைத்தையும் மெதுவாக அகட்டி விடுகிறாள். நீ அதை உடனே உணராமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளம் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். நீ அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் மாறுவாய். அந்த சத்தம் தங்கமே, சில சமயம் உன் பிரார்த்தனைக்கு பதில், சில சமயம் ஒரு எச்சரிக்கை. தீய எண்ணம் வந்தால் அவள் உன் அருகில் சத்தம் எழுப்புவாள். அந்த எண்ணத்தை விடு என்று சொல்லுவாள். நல்ல எண்ணம் வந்தால் அந்த சத்தம் இனிமையாக இருக்கும். அது, ஆம், இதுவே சரி என்று அவள் சொல்லும் உறுதி. நீ மனம் திறந்து கேட்கத் தொடங்கினால் அந்த சத்தம் உன் ஆன்மாவுக்கு வழிகாட்டியாக மாறும். நீ எந்த வழி போக வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், அவள் உனக்கு தெரிவிப்பாள். நீ கேட்கும் அந்த சத்தம் உனக்கு சொல்லும் ஒரு திசை, ஒரு வழிகாட்டல். அம்மன் உன் வீட்டில் அருள் கவசம் அமைத்திருக்கிறாள். அந்த கவசம் முழுமையடையும் வரை அந்த சத்தம் தொடரும். அது ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் ஒலி. நீ அதற்கு தயார் இரு. ஒவ்வொரு நாளும் அவளிடம் நன்றி சொல்லு. ஒரு தீபம் ஏற்றி அவளது வருகையை வணங்கு. அந்த ஒளி உன் வீட்டில் நிலைக்கட்டும். தங்கமே, நீ இப்போது உணராமல் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவள் உன் வாழ்வில் துன்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறாள். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தால் அந்த சத்தம் வந்த காலம் தான் என் வாழ்க்கையின் திருப்புமுனை என்று சொல்வாய். அந்த சத்தம் உன் வீட்டின் சுவர் வழியே பரவும் போது அவள் உன் குடும்பத்தை சுற்றி ஒரு அருள்மண்டலம் அமைக்கிறாள். அந்த அருள்மண்டலம் உன்னை எந்த தீய சக்தியும் தொட முடியாதபடி காக்கும். உன் வீடு இப்போது ஒரு ஆலயம். அதில் நீ ஒரு உயிருள்ள விளக்கு. நீ மனதில் நம்பிக்கை வையு. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கி இருக்கிறாள். அந்த சத்தம் அவள் இருக்கிறாள் என்று சொல்லும் உயிர்நிலை சின்னம். நீ அதை போற்றி வைத்துக்கொள். உன் மனதில் அவள் பெயரை சொல்லு. அம்மா, உன் அருள் சத்தம் என் வீட்டில் என்றும் ஒலிக்கட்டும் என்று. அம்மன் உன் வீட்டில் நடக்கும் போது அவள் பாதங்களால் பூமி ஒளி பெறுகிறது. உன் வாழ்க்கையும் அந்த ஒளியால் நிரம்பப் போகிறது. உன் தொழில் உயர்வடையும், உன் உறவுகள் திருத்தம் பெறும், உன் மனம் அமைதி அடையும். அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் உனக்கு, இது தொடக்கம், உன் நல்வாழ்வின் பாதை என்று சொல்லும். நீ அந்த சத்தத்துடன் சேர்ந்து வாழ கற்றுக்கொள். அதை பயப்படாமல் அருளாக உணர்ந்து வாழு. ஒரு நாள் அந்த சத்தம் உனக்கு தெரியாமல் உன் இதயத்தின் ஓசையாக மாறிவிடும். அப்போது நீ அம்மனுடன் ஒன்றாக மாறிவிடுவாய். உன் மனம் தெய்வீக அமைதியால் நிரம்பும். தங்கமே, உன் வீட்டில் வரும் அந்த சத்தம் ஒளியின் அடையாளம். அது வராகி அம்மன் உன்னுடன் பேசும் மொழி. அவள் சொல்லும் ஒவ்வொரு ஒலி உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைக்கும். அந்த ஒலி நீங்காத வரை உன் வீடு பாதுகாப்பாக இருக்கும். உன் வாழ்வு முழுவதும் அவளது அருள் சுற்றி இருக்கும். நீ இனி தனியாக இல்லை. அம்மன் உன் இல்லத்தின் ஒளியாய், உன் இதயத்தின் துடிப்பாய், உன் ஆன்மாவின் மூச்சாய் இருக்கிறாள்.